நாம பண்ற யோகாசனம்லாம் ஒரு பெரிய தத்துவத்தோட ஒரு சின்ன துளிதான்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க, இன்னைக்கு யோகாவோட உண்மையான ப்ளூ பிரிண்ட், அதாவது திருமந்திரத்தோட ரகசியங்களை நம்ம பார்க்கலாம். யோகானாலே உடற்பயிற்சின்னு தானே நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு மேலேயும் அதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குமா? இந்த கேள்விதான் நம்மளோட இந்த தேடலுக்கு முதல் படி. அந்த பெரிய நோக்கத்துக்கான பதிலெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? திருமந்திரம்னு ஒரு பழங்கால தமிழ் ஞான பொக்கிஷம் அதுல தாங்க மறைஞ்சிருக்கு. வாங்க, அந்த பிரபஞ்ச ரகசியங்களை நாம சேர்ந்து ஆராயலாம். சரி, நம்ம தேடல்ல அதோட ஆரம்ப புள்ளியில இருந்தே தொடங்கலாம். அதுதான் நம்மளோட உடல். சித்தர்கள்னு சொல்ற அந்த ஞானிகள் இந்த உடலை வெறும் சதை எலும்புன்னு பார்க்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு புனிதமான வரைபடம். அப்போ இந்த சித்தர்கள்னா யாரு? அவங்க வெறும் முனிவர்கள் மட்டும் இல்ல. யோகா, மருத்துவம் இதிலெல்லாம் ஆழமான ஞானம் பெற்ற ஆன்மீக விஞ்ஞானிகள்னு சொல்லலாம். சித்தர்களோட அடிப்படை கொள்கையே ரொம்ப சிம்பிள். பிரபஞ்சத்தோட ரகசியங்களை திறக்கிற சாவி வெளியே எங்கேயும் இல்ல, அது நம்ம உடம்புக்குள்ளேயே தான் இருக்கு. நம்ம உணர்வோட இருப்பிடமான இந்த உடலை அடக்கி ஆள்றது தான் முதல் படி. அவங்களோட அறிவு எவ்வளவு துல்லியமா இருந்திருக்குன்னு பாருங்களேன். பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே மர்ம கண்ணாடின்னு ஒரு நூல்ல ஒரு குழந்தை கருவுல எப்படி வளருதுங்கிறத மாசமா இவ்ளோ நுணுக்கமா சொல்லியிருக்காங்க. 72,000. என்னடா அது நம்பர்னு பாக்குறீங்களா? இதுதான் நம்ம மனுஷ உடம்புக்குள்ள அவங்க கண்டுபிடிச்ச நாடிகள், அதாவது சூட்சமான ஆற்றல் பாதைகளோட எண்ணிக்கை. நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்குல்ல. இந்த எண்ணத்தோட உச்சக்கட்டம்தான் திருமூலரோட இந்த வரி, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. ஆத்மாவை வளர்க்கணும்னா முதல்ல இந்த உடம்ப நல்லா பாத்துக்கணும். இதை விட அழகா யாராலையும் சொல்ல முடியாது. சரி, இப்போ நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உலகத்துக்கும் வெளியே இருக்கிற பிரபஞ்சத்துக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்? உடம்புன்னா தனித்தனி பார்ட்ஸ் வச்ச ஒரு மிஷின் மாதிரி. ஆனா சித்தர்களோட பார்வை அப்படி இல்ல. அவங்க பார்வையில இந்த உடல் முழு பிரபஞ்சத்தோட ஒரு மினியேச்சர், ஒரு குறுவடிவம். ஆமாங்க, முழு பிரபஞ்சமும் நமக்குள்ள அடங்கி இருக்கு. இந்த தத்துவத்துக்கு பேரு தான் அண்டம் பிண்டம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பிரபஞ்சமாகிய அண்டத்துல என்னவெல்லாம் இருக்கோ அது எல்லாமே உடலாகிய பிண்டத்திலையும் இருக்கு. நாம இந்த பிரபஞ்சத்திலிருந்து தனிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. நாம அதோட ஒரு பகுதி. பாருங்க, இந்த பாட்டே அந்த தத்துவத்தை எவ்வளவு அழகா விளக்குது. உனக்குள்ள இருக்கிற அந்த சின்ன உலகத்தை நீ முதல்ல புரிஞ்சுக்கிட்டா போதும், இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தையே நீ புரிஞ்சுக்கலாம்னு சொல்லுது. சரி, இவ்ளோ ஞானத்துக்கும் மூலமா இருக்கிற அந்த திறவுகோல், அதாவது திருமந்திரம், அத பத்தியும் அதோட ஆசிரியரை பத்தியும் இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். திருமந்திரம், இதை எழுதினது திருமூலர். இதுல 3000த்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் இருக்கு. வெறும் யோகாவை பத்தி மட்டும் இல்ல, வாழ்க்கை நெறிகளை பத்தியும் ரொம்ப ஆழமா பேசுற ஒரு ஞான களஞ்சியம் இது. திருமந்திரத்திலேருந்து ஒரு பிரபலமான ஆனா கொஞ்சம் புதிர் மாதிரியான ஒரு வரியை பார்ப்போமா? மெய்ப்பண் இல்லாத 5 பசுக்கள் அலைஞ்சு தெரியுது. என்னடா இது, பசு பத்தின்லாம் பேசுறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, பசுக்களா? இந்த உருவகத்துக்கு பின்னால மறைஞ்சிருக்கிற அந்த ஆழமான அர்த்தம் என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வாங்க, அந்த புதிரை விதவிக்கலாம். அந்த 5 பசுக்களும் வேற எதுவும் இல்ல, நம்மளோட 5 புலன்கள் தான். அந்த மெய்ப்பன் யாரு? அதுதான் நம்ம மனக்கட்டுப்பாடு. புலன்களை அதன் போக்குல விட்டா அது எங்க வேணா போகும். ஆனா அதை அடக்கி ஆளும்போது அது தெய்வீக அருளை கொடுக்குது. பாருங்க, எவ்வளவு எளிமையான ஆனா ஆழமான ஒரு ஞானம். திருமந்திரத்தோட மிக சக்தி வாய்ந்த மையமான போதனைகள்ல இதுவும் ஒண்ணு. அன்பே சிவம். வெறும் 2 வார்த்தை, ஆனா அதுக்குள்ள ஒரு முழு தத்துவமே அடங்கியிருக்கு. அன்புதான் கடவுள். ஓகே, இவ்ளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். ஆனா இந்த ஞானத்தை நாம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு எப்படி பொருத்தி பார்க்கறது? திருமந்திரம் நமக்கு கத்துக் கொடுக்கிற முக்கியமான விஷயம் இதுதான். நாம இந்த உலகத்துல இருந்து ஒரு அந்நியப்பட்ட ஜீவனா பார்க்காம இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பிரிக்க முடியாத முக்கியமான அங்கமா பார்க்கணும். அந்த இணைப்பு உணர்வு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த சித்த யோக பாதையோட கடைசி இலக்கு என்ன? ரொம்ப சிம்பிள். நம்மளோட தனிப்பட்ட ஆன்மாவை அந்த பிரபஞ்ச பெருவெளியோட ஒன்னா இணைக்கிறது தான். அதுக்கு பேர் தான் மோட்சம் அல்லது முழுமையான விடுதலை. இப்போ கடைசியா இந்த கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்கிறேன். முழு பிரபஞ்சமுமே உங்களுக்குள்ள இருக்குன்னா நீங்க பதில்களை எங்க போய் தேடுவீங்க? சிந்திச்சு பாருங்க.